ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம் உங்களுடன் தமிழ ஐஏஎஸ் அகாடமி. வரக்கூடிய ஆர்ஆர்பி, குரூப் டி, என்டிபிசி போன்ற போட்டித் தேர்வுக்கு பயன்படுத்த கணிதம் அறிவு கூர்மை மேக்ஸ் ரீசனிங்ல முந்தைய ஆண்டில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை பகுப்பாய்வு செஞ்சு பார்க்க போறோம். தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டே வாங்க. ஸோ இதை நம்ம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கணிதம் அறிவு கூர்மையில நீ முழு மதிப்பெண் எடுப்பது உறுதி. இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த சீரிஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனால் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டது அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட உள்ள பெல் சிம்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் ஐசாரியில் ஆர்ஐபி குரூப் டிக்கான ஆன்லைன் கிளாஸ் வந்து தமிழ்ல நடத்திக்கிட்டு இருக்கோம். இதோட பிரைஸ் 2999 தான். விருப்பம் உள்ளவங்க தமிழ் அகாடமி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கோவையை சுருக்கவும். பின்வரும் கோவையை சுருக்கவும். இங்க என்ன இருக்கு? காஸ் தீட்டா டிவைடட் பை 1 plus sin தீட்டா பிளஸ் 1 plus sin தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. அப்ப இதோட மதிப்பு என்னதான் கொஸ்டின் கீழே 4 ஆப்ஷன் இருக்கு. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. இது ஒரு பின்னு, இது ஒரு பின்னமா. அப்ப என்ன பண்ணோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்ப கிராஸ் மல்டிப்ளை காஸ் தீட்டா என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்து 1 plus sin தீட்டா 1 plus sin தீட்டா ஸ்கொயர் தானே. 1 plus sin தீட்டா 1 plus sin தீட்டா. அப்ப என்ன 1 plus sin தீட்டா ஸ்கொயர்னு வந்துடும். அப்ப 1 plus sin தீட்டா ஸ்கொயர் பண்ணா எவ்வளவு வரும்? 1 ஸ்கொயர் பண்ணா 1, sin தீட்டா ஸ்கொயர் பண்ணா sin ஸ்கொயர் தீட்டா plus 2 sin தீட்டா. ஓகே, அதாவது a plus b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab. அப்ப அதேபடி இங்க பண்ணோம்னா 1 plus sin ஸ்கொயர் தீட்டா plus 2 sin தீட்டா வகுத்தல். ஓகேங்களா? 1 plus sin தீட்டா 1 plus sin தீட்டா பெருக்கினா எவ்வளவு வரும்? 1 plus sin ஸ்கொயர் தீட்டா plus 2 sin தீட்டா. அடுத்து கீழ உள்ள ரெண்டு அப்படியே பெருக்குமா? 1 plus sin தீட்டா, இங்க என்ன இருக்கு? cos தீட்டா. இப்ப பாருங்கவே, இங்க என்ன இருக்கு? cos ஸ்கொயர் தீட்டா, இங்க என்ன இருக்கு? sin ஸ்கொயர் தீட்டா. எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா cos ஸ்கொயர் தீட்டா plus sin ஸ்கொயர் தீட்டா. இதோட மதிப்பு எனக்கு எவ்வளவு? 1. அப்ப இது ரெண்டையுமே தூக்கி என்ன பண்ணலாம்? 1ன்னு போட்டுடலாமா? அப்ப இது ரெண்டையுமே தூக்கி என்ன பண்ணுங்க? 1. இப்ப பிளஸ் இங்க ஆல்ரெடி ஒரு 1 இருக்கு, பிளஸ் 2 sin தீட்டா வகுத்தல் 1 plus sin theta divided by cos theta. 1 plus sin theta into cos theta. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இங்க 1 கூட்டினா 2, அப்ப 2 plus 2 sin theta வருமா? அப்ப 2 plus 2 sin theta divided by 1 plus sin theta into cos theta. இப்ப ரெண்டுலயுமே காமனாக நம்ம 2 மட்டும் வெளியிடுங்க. அப்ப உள்ள என்ன இருக்கும்? 1 plus sin theta வகுத்தல் கீழே இருக்கு 1 plus sin theta into cos theta. இப்ப என்ன ஆகும்? 1 plus sin 1 plus sin கேன்சல் ஆயிடுச்சுல. ரிமைனிங் என்ன இருக்கு? 2 by cos இருக்கா? அப்ப இது எப்படி எழுதணும்னா 2 into 1 by cos theta எழுதலாம். அப்படி இல்லைன்னா 1 by cos என்னது? secant theta. அப்ப எனக்கு என்ன வரும்? 2 secant theta. அப்ப ஆன்சர் அது 2 secant theta. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டினை பாருங்க. ஒரு கிராஃப் மாதிரி கொடுத்திருக்காங்க. என்ன கொஸ்டின்? கடந்த சில ஆண்டுகளாக புற்றுநோய் பாதிப்புகள் சராசரியாக எவ்வளவு இருக்கு கொஸ்டின். ஓகே, அப்ப 2017 இருந்து 2022 வரைக்கும் இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் அந்த புற்றுநோயாளியோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப அதோட சராசரி எவ்வளவு கேட்கறாங்க. அப்ப சராசரி என்னது? கூடுதல் பை எண்ணிக்கை. ஓகேங்களா? இது நார்மலா அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபார்ம். என்னது? கூடுதல் பை எண்ணிக்கை. அப்ப அனைத்துமே கூட்டுவோம். 4300, 4500, 5000, 5000, 6000, 5500. ஓகே, அப்ப 5000 கூட்டினா 10000, 16, 21, 500, 22, 26, அடுத்து 30, 300. ஓகேங்களா? அப்ப கூடுதல் எவ்வளவு வருது? 30300 வகுத்தல். அப்ப எத்தனை ஆண்டுகள் இருக்கு மொத்தம்? 1, 2, 3, 4, 5, 6. அப்ப 6 ஆண்டுகள். அப்ப 30300 6ஆல் டிவைட் பண்ணுங்க. எவ்வளவு வரும்? 1 6 30, 3 அடிக்க முடியாது. அப்ப 0 வச்சுக்கோங்க. இப்ப 5 30 பிறகு ஒரு 0. அப்ப ஆன்சர் வருது 5050. அப்ப சராசரி எவ்வளவு வருது? 5050 வருது. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க. ஆங்கில அகரவரிசையின் அடிப்படையில் ஓகேங்களா, இந்த EHCF என்பது ILGJ உடன் தொடர்புடையது. அதே மாதிரி இந்த HKFI என்பது LOJM உடன் தொடர்புடையது. அப்ப MPKN என்பது எதோட தொடர்புடையதான் கொஸ்டின். ஓகேங்களா? இப்ப 2 தொடர்பு கொடுத்துட்டு 3ஆம் தொடர்பு கேட்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்?
இந்த ஃபர்ஸ்ட் தொடர் மட்டும் எப்படின்னு பாருங்க, அதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த செகண்ட் தொடர் நம்ம கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் தொடர் பாருங்க, இ ஹச் சி எஃப். ஸோ இது என்ன சொல்றாங்க, ஐ எல் ஜி ஜே. ஓகேங்களா? ஸோ வெறுமனே எழுத்து பார்த்தா கன்ஃபியூஸா இருக்கு, என்ன பண்ண போறேன், நம்பர்ஸ் போட போறேன். ஈனா 5, ஹச்னா 8, சீனா 3, எஃப்னா 6. இங்க ஐனா 9, எல்லுனா 12, ஜீனா 7, ஜேனா 10. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து பாருங்க, 5 9 என்ன இருக்கு, 4 கூடி இருக்கு. அடுத்து செகண்ட் 8, இங்க 12 என்ன இருக்கு, 4 கூடி இருக்கு. இங்க 3, இங்க 7, இங்க என்னதான் இருக்கு, 4 கூடி இருக்கு. இங்க 6, இங்க 10, இங்க என்னதான் இருக்கு, 4 தான் கூடி இருக்கு. அப்ப என்ன இருக்கு, அனைத்து லெட்டர்லயுமே 4 தான் கூடி இருக்கு. அப்ப அதே மாதிரி எம் பி கே என். அப்ப எம் நினைக்க எவ்வளோ, 13. அப்ப 13 கூட்டா 17. அப்ப 17 எனக்கு என்ன வரும், கியூ. அடுத்து பீனா எவ்வளோ, 16. 14 கூட்டினா 20. அப்ப 20 எனக்கு என்னது, டி. அடுத்து கேனா 11, 4 கூட்டினா 15. 15 என்ன வரும், ஓ. அடுத்து என்னன்னா 14, 4 கூட்டினா 18. 18 ஆர். அப்ப கியூ டி ஓ ஆர் எங்க இருக்குன்னு பாருங்க, எங்க இருக்கு, கியூ டி ஓ ஆர் இங்கதான் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? அப்ப இந்த ஒரு தொடர்பு நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த கடைசி அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி பேட்டர்ன் வந்தாலே இந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, அடுத்து வரக்கூடிய எழுத்து தொகுப்பு எது கண்டுபிடிக்கலாமா? அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுத்தை மட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹச் ஜே எல் என். ஓகேங்களா? ஹச் ஜே எல் என். அடுத்து என்ன வரும், இப்ப எண்கள் போடலாமா, 8 10 12 14. அடுத்து எனக்கு என்ன வரும், ஓகேங்களா? வெறும் எழுத்த பார்த்தா கன்ஃபியூஸா இருக்கும். என்ன பண்றேன், நான் நம்பர் டக்குன்னு போறேன், ஹச்னா 8, ஜேனா 10, எல்னா 12, என்ன 14. அப்ப 2 2 கூடுதான். அப்ப 2 கூட வரும் 16. 16 எனக்கு என்னது, பி. இப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து பி எத்தனை இடத்துல தான் இருக்கு, 2 இடத்துல தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபோர்த் வராது. இப்ப செகண்ட் எழுத்து கண்டுபிடிச்சா ஆன்சர் கிட்டத்தட்ட வந்த மாதிரி தான். ஓகேங்களா? இப்ப செகண்ட் எழுத்து என்ன இருக்கு, கே எம் ஓ கியூ. ஓகே. இப்ப கேனா எவ்வளவு வரும், கேனா 11, எம்னா 13, ஓனா 15, கியூனா 17. அப்ப அடுத்து என்ன வரும், 11 13 15 17 என்ன வரும், 19. 19 என்னது, எஸ். அப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து பி, செகண்ட் எழுத்து என்னது, எஸ். அப்ப செகண்ட் எழுத்து எஸ் தான் வரும். அப்ப எனக்கு இது கிடையாது. அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். இது மாதிரி ஒவ்வொரு எழுத்து கண்டுபிடிக்கும் போது ஆப்ஷன் எலிமெண்ட் ஆயிரும், ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இது லாஸ்ட் வரையும் போகக்கூடிய சூழ்நிலை இருக்காது. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஒரு வட்ட மேஜையை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா 7 பேர் இருக்காங்க. 3 6 மொத்தம் 7 பேர் இருக்காங்க. வட்ட மேஜை சுற்றி அதன் மையத்தை நோக்கி உட்காந்து. ஓகே, இதுதான் வட்ட மேஜைன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர், 7 பேர். அப்போ 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதிர்கடிகாரம், ஓகேவா, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா வலதுபுறம். ஓகேங்களா? எனக்கு இந்த சைடு போச்சுன்னா அது வலதுபுறம், எனக்கு கிளாக் வைஸ் போச்சுன்னா அது இடதுபுறம். இதை கரெக்டா தெரிஞ்சு வச்சு வட்ட மேஜையில, ஏன்னா வட்ட மேஜையில மையத்தை நோக்கி உட்காந்துனா நமக்கு இதான் டைரக்ஷன். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் இது பாருங்க, ஏ என்பவர் எப்படி இருப்பாரா, பிக்கு வலதுபுறம் இரண்டாவது. அப்ப வலதுபுறம் இந்த சைடு தானே போகும். அப்ப நான் பி எங்க போடுறேன், அப்ப பிக்கு வலதுபுறம் இரண்டாவது யாரு, ஏ. பிக்கு வலதுபுறம் இரண்டாவது யாரு, ஏ. இப்ப நெக்ஸ்ட் பி மற்றும் இக்கு இடையில் ஒருவர் மட்டுமே உள்ளனர். ஓகேவா? அப்ப பிக்கு இக்கு இடையில ஒருவர்னா ஆல்ரெடி ஏ போட்டாச்சு, அப்ப இங்க போட முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம், இங்க போடுங்க. அப்ப பிக்கு இக்கு இடையில ஒரு ஆள் இருக்காங்க. இப்ப அடுத்து ஆர் என்பவர் எஃப்க்கு உடனடி வலதுபுறம். ஓகேங்களா? எஃப்க்கு உடனடி வலதுபுறம் சொல்லிட்டாங்க. அப்ப எஃப் எங்க போட முடியுமா, முடியாது. இங்க போட முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், எஃப் இங்க போடுங்க, ஏன்னா வலதுபுறம்னா இப்படித்தானே போகும். அப்ப எஃப்க்கு உடனடி வலதுபுறம் யாரு, ஆர். ஓகேங்களா? இப்ப அடுத்து என்ன இருக்கு, பி என்பவர் இன் உடனடி அருகாமையில் அல்ல. அப்ப இக்கு பக்கத்துல பி வராது. அப்ப இங்க பி வராது. அப்ப எங்க பி வரும், இங்கதான் பி வரும். அப்ப இதுல என்ன யார் வராம இருக்கா, கியூ. அப்ப கியூவை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்ப கொஸ்டின் கேட்டாங்க, கியூவின் இடதுபுறத்தில் 3 இடத்தில் யார் இருக்கா. அப்ப கியூ இங்க தானே இருக்காரு. அப்ப இடதுபுறம் அவருக்கு என்ன, கிளாக் வைஸ்ல போகும். 1 2 3. அப்ப மூணாவது ஆள் யாரு, எஃப். அப்ப கியூக்கு இடதுபுறத்துல மூணாவது யாரு இருக்கா, எஃப். நெக்ஸ்ட்
இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு உருளையின் ஆரம் 30% அதிகரித்து உயரம் 30% குறைந்தால் அதன் வளைபரப்பு எத்தனை சதவீதம் குறையும்? கண்டுபிடிக்க ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுங்க. வளைபரப்புக்கான ஃபார்முலா அது 2 பை RH. 2 பை RH. இதுல கான்ஸ்டன்ட் இருக்க விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணிடணும். இப்ப 2ங்கிறது காமன், அதை விட்டுலாம். பைங்கிறது காமன் விட்டுலாம். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு, RH. ஓகே, அதாவது ஆரத்தையும் உயரத்தையும் பெருக்க போறோம். ஓகே, இப்ப என்ன பண்ண போறேன், நார்மலானு ஆரம் 10ன்னு வச்சுக்கிறேன், உயரம் 10ன்னு வச்சுக்கிறேன். அப்ப எனக்கு வளைவரப்பு என்ன ஆகும், RH தானே. அப்ப ரெண்டையும் பெருக்கல் வரும் 100. ரெண்டையும் பெருக்கல் வரும் 100. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல, ஆரத்தை 30% அதிகரிங்க, உயரத்தை என்ன பண்ணுங்க 30% குறைங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப ஆரம் இதுல 30% கூட்டுவோமா, அப்ப இதுல 10% 1, 30% 3, அப்ப 10ல 3 கூட்டினா 13. இப்ப H இதுல 30% குறைக்கணும். அப்ப 10ல 30% எவ்வளவு, 3 குறைச்சோம்னா 7. ஓகேங்களா, அப்ப ஆரத்துல 30% கூட்டிட்டேன், உயரத்துல 30% குறைச்சிட்டேன். இப்ப ரெண்டையும் பெருங்க, 13 7 பெருக்கின வரும் 91. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் 100 வந்துச்சு, இதை மாத்தினா எனக்கு எவ்வளவு வந்துச்சு, 91 தான் வந்துச்சு. அப்ப எனக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு, 9% குறைஞ்சிருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, ஏ என்பது வகுத்தல், பி என்பது பெருக்கல், சி என்பது கூட்டல், டி என்பது கழித்தல் எனில் பின் வருவனவற்றில் எதன் விடை 26ஆக இருக்கும்? ஓகேங்களா, அப்ப நான் ஒவ்வொரு ஆப்ஷனையும் எடுத்துட்டே வரணும். எனக்கு எந்த ஆப்ஷன் வரும்போது 26 ஆன்சர் வருதோ அதுதான் எனக்கு கரெக்ட். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு 29, சி எனக்கு என்னது பிளஸ் 34, ஏனா வகுத்தல் 2, டி எவ்வளோ மைனஸ் 4, பி என்னது பெருக்கல் 5. ஓகே, இப்ப என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வகுத்துலாம். 34 வகுத்தல் 2 எவ்வளவு வரும், 17. அடுத்து இங்க பிறகு 4 5 20. அப்ப இங்க இடையில என்ன இருக்கு, மைனஸ், இங்க என்ன இருக்கு 29 பிளஸ். ஓகேங்களா, அப்ப இந்த 29 மைனஸ் 20, அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும், 9 வந்திருக்குமா, பிளஸ் 17. அப்ப 9 17 கூட்டினா 26. அப்ப எனக்கு 26 வந்துருச்சா, வந்துருச்சு. ஓகேங்களா, அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் நான் என்ன பண்ணேன், குறியிட மாத்தி ட்ரை பண்ணேன், எனக்கு ஆன்சர் வந்துச்சு 26 வந்துருச்சு. அப்ப ஆன்சருக்கு எதான் கரெக்ட், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சப்போஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரல அப்படின்னா நீங்க செகண்ட் ஆப்ஷன் எடுத்து ட்ரை பண்ணும், அது வரலன்னா அடுத்த ஆப்ஷன். ஓகேங்களா, இந்த 3 ஆப்ஷனுமே வரல அப்படின்னா கண்டிப்பா லாஸ்ட் ஆப்ஷன் தான், ஏன்னா 3மே வரல இல்ல, அப்ப கண்டிப்பா தான் இருக்கும் 4வது ஆப்ஷன் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, பிஸ்கட்டுகள் கொண்ட ஒரு டின்னின் எடை எவ்வளோ, 1 கிலோகிராம் 750 கிராமாக உள்ளது எனில் அத்தகைய 7 டின்களின் மொத்த எடை எவ்வளவு? ஓகேங்களா, அப்ப இங்க 2 யூனிட் இருக்கு, 1 கிலோகிராம் 750 கிராம் இருக்கா, இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஒரே யூனிட்டா மாத்துங்க. எப்படி மாத்தலாம், 1 கிலோகிராம்னா எவ்வளவு கிராம், 1000. அப்ப 1000 இங்க ஒரு 750, மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு 1750 கிராம். ஓகேங்களா, அப்ப எவ்வளவு ஆயிடுச்சு, ஒரு டின்னோட எடை 1750 கிராம். இங்க மொத்தம் எத்தனை டின் இருக்கு, 7 டின் இருக்கா, அப்ப 7ஆல பெருக்குங்க. அப்ப 0 இங்க 35 மீதி 3 49, 52க்கு 5 7 12. அப்ப 12250 கிராம். இது என்ன பண்ண போறோம், கிலோகிராம் மாத்த என்ன பண்ணோம், 3 நம்படி பாயிண்ட் வச்சா போதும். ஓகே, அப்ப என்ன ஆகும் 12.250 கிலோகிராம். ஓகேங்களா, அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் வரும் 12.250. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா, அப்ப கிராம்ல இருந்து அப்ப என்ன பண்ணுவோம்னா 1000 கிராம் சேர்ந்தனா அது 1 கிலோகிராம். அப்ப என்ன பண்ணுவோம், இது 1000ஆல் டிவைட் பண்ணீங்க, 1000ஆல் டிவைட் பண்ணா 3 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சாலே போதும். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, அடுத்து வரக்கூடிய எண் என்ன கேக்குறாங்க, என்ன இருக்கு 274, 252, 282, 260, 290, 268. அடுத்து என்ன வரும், இப்ப பாருங்க இங்க நம்பர் குறையுது கூடுது, குறையுது கூடுது குறையுது. அப்ப என்ன பண்ணுவோம், நீங்க என்ன ஒரு நம்பர் ஒரு நம்பர் செக் பண்ண, அப்ப 74 இருந்து 82. ஓகேங்களா, 74 இருந்து 82 என்ன இருக்கு 8 கூடி இருக்கு. 282 290 எவ்வளவு கூடி இருக்கு, 8 தான் கூடும். அப்ப ஃபர்ஸ்ட் 8 தான் கூடுச்சு, அடுத்து 8 தான் கூடுது. அப்ப அடுத்து எனக்கு எவ்வளவு தான் கூடும், அதே 8 தான் கூடும். அப்ப 290ல 8 கூட்டுங்க, ஆன்சர் எவ்வளவு வரும் 298. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, எனக்கு கண்டினியூஸா ஒரே மாதிரி கூட்டிட்டே போச்சுன்னா அடுத்தடுத்த எண்களுக்கு வித்தியாசம் பார்க்கணும். இந்த மாதிரி கூடுது குறைய வந்தாலே ஒரு எண்கள் விட்டுட்டு தான் நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க, உறவு முறை பேஸ் பண்ணி கேட்கறாங்க. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் 2 எடுப்போம், a பிளஸ் பி.
ஓகேங்களா? அப்ப பிளஸ்ங்கிறது என்ன சொல்ல வருது? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க சகோதரர். ஓகே, பிளஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் உள்ளவங்க என்னது? சகோதரர். அப்ப ஏ என்பவர் சகோதரர். யாருடைய சகோதரர்? பி யினுடைய சகோதரர். அடுத்து அடுத்து இந்த ரெண்டு எடுங்க. பி மைனஸ் சி. அப்ப மைனஸ்க்கு என்ன சொல்ல வருது? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க மகள். ஓகேவா? அப்ப பி வந்து மகள். யாருடைய மகள்? சி யினுடைய மகள். பி வந்து என்னது? மகள். யாருடைய மகள்? சி யினுடைய மகள். ஓகேங்களா? இங்க ஒரு விஷயம் கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஆணுங்கிறது நான் ஸ்கொயர்ல போடுவேன். பெண் அப்படிங்கிறத சர்க்கிள்ல போடுவோம். அதே மாதிரி ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா சகோதர சகோதரிகள். அதே மாதிரி இரண்டு கோடு போட்டோம்னா கணவன் மனைவி. ஓகேங்களா? இது கரெக்டா தெரிஞ்சாலே போதும். இந்த உறவுமுறை கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணி. ஓகேங்களா? அப்ப மகள் அப்படினால பி வந்து என்ன பண்ணுவான்? சர்க்கிள் போட்டேன். இப்ப சி வந்து பால்னு தெரியாது. ஓகே, இப்ப அடுத்து சி இன்ட்டு டி. ஓகேவா? அப்ப சி இன்ட் இங்க இருக்கா? அப்ப ஃபர்ஸ்ட் என்னது? மனைவி. அப்ப சி வந்து மனைவி. அப்ப சி வந்து மனைவி அப்படின்னா ஒரு பெண்ணு. அப்ப யாருடைய மனைவி? டி யினுடைய மனைவி. அப்ப இவங்க என்னது? ஒரு ஆண். ஓகே, பாருங்க, இப்ப இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி. இவங்க ரெண்டு பேரும் என்னது? ஒரு கூட தானே போட்டேன். அப்ப சகோதர சகோதரி. அடுத்து டி வகுத்தல் இ. அப்ப வகுத்தல் என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க மகன். ஓகே, அப்ப டி வந்து மகன். யாருடைய மகன்? ஈ யினுடைய மகன். ஓகே, எழுதியாச்சு. இப்ப கொஸ்டின் கேட்டாங்க, ஏ என்பவர் ஈக்கு என்ன உறவு முறையாவார்? ஓகேவா? அப்ப ஈ வந்து தான் பார்க்க போறாரு. யாரை பார்க்க போறாரு? ஈ வந்து ஏவ பாக்குறாரு. அப்ப ஈ வந்து ஏவ பார்த்தாருன்னா அப்ப இந்த ஏ வந்து யாரு அப்படிதான் கேக்குறாரு. அப்ப யாரு இருக்கும்? ஈனுடைய மகன் தான் யாரு? ஈனுடைய மகன் தான் டி. அவங்களுடைய மகன் தான் யாரு? இந்த ஏ. ஓகேங்களா? அப்ப என்ன வரும்? ஈனுடைய மகனின் மகன், அதாவது ஈக்கு பேரன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா மகனுடைய மகன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஆன்சர் என்ன இருக்கு? மகனின் மகன் தான் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட், மகனின் மகன். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, கொடுக்கப்பட்ட நிகழ்வின் பரவலின் கூட்டு சராசரியை கண்டுபிடிங்க. அப்ப கூட்டு சராசரி என்ன பண்ணோம்? நம்ம மொத்தமா கூட்டி நம்ம எண்ணிக்கை ஒருத்தரம் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த 50 மார்க்கு ஒரு 3 ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஓகே, அப்ப என்ன பண்ணா இது பெருக்கணும். இப்ப 50 3 பெருக்கனா 150, 28 4 பெருக்கனா 112, 85 6 பெருக்கனா 510, 40 7 பெருக்கனா 280. ஓகேங்களா? அப்ப இது ஃபுல்லா கூடுதல். இதை ஃபுல்லா கூட்டினாதான் கூடுதல் கிடைக்கும். அப்ப எண்ணிக்கை எவ்வளவு வரும்? இதை ஃபுல்லா கூட்டினா எண்ணிக்கை. ஓகேங்களா? அப்ப கூடுதல் எவ்வளவு வரும்? 150, 112, 510, 280. இப்ப லாஸ்ட் டிஜிட் மட்டும் கூட்டினா 2, அடுத்து 6, 7, 15, மீதிங்க 1, 8, 10. அப்ப 1052 வகுத்தல். இதை மட்டும் கூட்டினா எண்ணிக்கை, இதை மட்டும் கூட்டினா எவ்வளவு வரும்? 7, 13, 20. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? 2ஆல் டிவைட் பண்ணும். 2ஆல் டிவைட் எவ்வளவு வரும்? 10. இங்க 2ஆல் அடிச்சோம்னா 5, 2, 6. இப்போ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணா ஒரு நம்முடைய பாயிண்ட். அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 52.6. ஆன்சர் என்னது? 52.6. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 6 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு நீர் தொட்டியில் 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர் ஆழம் வரை நீர் உள்ளது எனில் அதன் ஈரமான மொத்த புறப்பரப்பு என்னது? ஓகேங்களா? ஒரு தொட்டி இருக்கு அப்படின்னா அந்த தொட்டில என்ன இருக்கு? தண்ணி வந்து நிரம்பி இருக்கு. அந்த நிரம்புடைய ஆழம், அத உயரம் எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர். 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர் எப்படி சொல்லலாம்? 1.25 மீட்டர்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா 25 சென்டிமீட்டரை மீட்டரை மாத்த என்ன பண்ணுவோம்? 100ஆல் டிவைட் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப உயரம் எவ்வளோ? 1.25 மீட்டர். ஓகே, இதுல நீளமும் இருக்கு அகலமும் இருக்கு. ஏன்னா கொஸ்டின் மொத்த புறப்பரப்பு, அதாவது அந்த ஈரமான மொத்த புறப்பரப்பு எவ்வளவுதான் கேட்கறாங்க. அப்ப ஈரமான மொத்த புறப்பரப்பு எவ்வளவு இருக்கும்? நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? பக்க பரப்பு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த தொட்டில 4 பக்கமுமே தண்ணி இருக்கும். ஓகே, 4 பக்கம் இருக்கும். அது மட்டும் இல்லாம பக்க பரப்பு பிளஸ் கீழே என்ன இருக்கும்? அந்த அடிப்பரப்புல அது ஈரமா தானே இருக்கும். அப்ப அடிப்பரப்பு. ஓகேங்களா? அப்ப ஒரு தொட்டி இருக்கு அப்படின்னா நீங்க பக்க பரப்புலயும் ஈரம் இருக்கும், அந்த அடிப்பரப்புலயும் உங்களுக்கு ஈரம் இருக்கும். அப்ப ரெண்டுமே கூட்டினாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த மொத்த புறப்பரப்பு கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து மேல பார்க்க தேவையில்லை, மேல வந்து நனைஞ்சிருக்காது, கீழே தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்ப பக்க பரப்பு பிளஸ் அடிப்பரப்பு கண்டுபிடிக்கணும். அப்ப பக்க பரப்பு ஃபார்முலா 2l plus b into h பிளஸ் அடிப்பரப்புன்னு ஒண்ணு இல்ல, செவ்வகத்தின் பரப்பு தான் அடிப்பரப்பு, l into b. ஓகேங்களா? இப்ப 2 நீள மதிப்பு எவ்வளோ? 6 பிளஸ் அகல மதிப்பு எவ்வளோ? 4, உயர மதிப்பு எவ்வளோ? 1.25.
பிளஸ் நீளம் எவ்வளோ 6, அகலம் எவ்வளோ 4. இப்ப இது ரெண்டையும் பெருக்கணும் எவ்வளோ வரும் 24. இப்ப இது ரெண்டு ஃபுல்லா பெருக்கணும் வரும் 6 4 கூட்டினா 10, இங்க 2 பெருக்குனா 20. அப்ப 20 இன்ட்டு 1.25 எவ்வளவு வரும்? ஓகேங்களா? அப்ப 20 2 வச்சு பெருக்கணும் வரும் 2. அப்ப 2 என்ன பண்ணுவோம் 25. ஓகே, எவ்வளவு வரும் 25 வரும். அப்ப 25 பிளஸ் 24 கூட்டினால் வரும் 49 மீட்டர் ஸ்கொயர். அப்ப அந்த ஈரமான பகுதியின் மொத்த பரப்பு எவ்வளவு வரும் 49 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் 2:3, 5:4, 3:2 மற்றும் 4:5 ஆகியவற்றில் எது மிகப்பெரிய விகிதம்னு கேட்கிறாங்க. அப்ப இங்க என்ன பண்ண போறோம், விகிதங்கள் எப்படி எடுக்கலாம்? 2:3னா 2/3, அடுத்து 5/4, அடுத்து 3/2, அடுத்து 4/5. ஓகேங்களா? இப்ப கீழே உள்ள எண்கள் பெரிய எண்களா இருந்துச்சுன்னா அதுதான் மிக சிறிய நம்பரா வரும். இப்ப பாருங்க, இங்க கீழே நம்பர் பெருசா இருக்கு, இங்கேயும் கீழுக்கு நம்பர் பெருசா இருக்கு. அப்ப உங்களுக்கு என்ன ஆகும், இது ரெண்டையுமே அடிச்சவங்களுக்கு 0.something தான் வரும். இங்க என்ன வரும் 0.something தான் வரும். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே நம்பர் சின்னதா இருக்கு. ஓகேங்களா? இப்ப இது அடிச்சா என்ன வரும் 5/4 அடிச்சோம்னா 1.25 வரும். ஓகேங்களா? இதே 3 அடிச்சா வரும் 1.5 வரும். ஓகேங்களா? அப்ப எனக்கு எது பெரிய விதம் 1.5 தானே பெருசு. அப்ப அதோட விகிதம் என்னது 3:2, அதாவது 3/2. அப்ப 3:2. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த மும்மைகள் மாதிரி இங்க கீழே எந்த ஆப்ஷன் கேக்குறாங்க. ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்குன்னா வைல்ட் IWLD, அடுத்து WLDI. ஓகே, இப்ப என்ன இருக்கு, இங்க உள்ள எழுத்து இங்க இடம் மாதிரி இருக்கா, அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல. இந்த செகண்ட் எழுத்து பாருங்க, இந்த செகண்ட் எழுத்து இங்க வந்து எப்படி இருக்குன்னா, இந்த செகண்ட் எழுத்து வந்து ஃபர்ஸ்டா வந்திருக்கும், செகண்ட் ஃபர்ஸ்டா வந்திருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் எழுத்து லாஸ்டா வந்திருக்கும். அதாவது கான்செப்ட், இந்த செகண்ட் எழுத்து முன்னாடி போகுது, அடுத்ததுல கடைசியா போயிருது. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, இப்ப செகண்ட் எழுத்து ஏவா, இது முன்னாடியே ஃபர்ஸ்ட் போயிருக்கும், அடுத்த இந்த ஏ வந்து லாஸ்டா வந்திருக்கும், அவ்வளவுதான். இப்ப அதே மாதிரி தான் பார்க்க, செகண்ட் எழுத்துனது ஏவா, அப்ப ஃபர்ஸ்ட் ஏ வரணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஏ வந்து அடுத்து என்ன ஆகும், இங்க லாஸ்ட்ல ஏ வரணும், வந்திருக்கா இல்ல. பார்த்தா தெரியும், செகண்ட்ல ஐஏ, ஃபர்ஸ்ட்ல ஐஏ, லாஸ்ட்ல ஐஏ. ஓகேங்களா? இப்படி பார்க்கலாம், செகண்ட், ஃபர்ஸ்ட், ஃபோர்த், எனக்கு இந்த மாதிரி இல்ல, அந்த எழுத்து இருக்கணும். ஓகேவா? செகண்ட், ஃபர்ஸ்ட், ஃபோர்த் இருக்கா இல்ல. அதே மாதிரி செகண்ட், ஃபர்ஸ்ட், ஃபோர்த் இருக்கு. ஓகேங்களா? செகண்ட், ஃபர்ஸ்ட், ஃபோர்த் இருக்கு. இங்க பாருங்க, செகண்ட், ஃபர்ஸ்ட் வரல, செகண்ட், ஃபர்ஸ்ட், ஃபோர்த் இல்ல. அப்ப எதான் கரெக்ட், ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? இடமாற்றம் வச்சு இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து 8 மீட்டர் 54 சென்டிமீட்டர் நீளமானது ஒரு நாடாவானது சமம் நீளம் கொண்ட 7 துண்டுகளாக வெட்டப்படுகிறது எனில் ஒவ்வொரு துண்டின் நீளம் எவ்வளவு? ஓகேங்களா? அப்ப 8 மீட்டர் 54 சென்டிமீட்டர் எப்படி சொல்லலாம், 8.54 மீட்டர்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண, 7ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓரேல் 7, ஓரேல் 7, மீதி எவ்வளவு 1, 15ல ஈரேலா 14, மீதி 1, ஈரேலா 14. அப்ப ஆன்சர் வரும் 1.22 மீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் அறிக்கைகள் முடிவுகள். எந்த கதவும் ஒரு பூட்டு அல்ல. ஓகேங்களா? அப்ப கதவு பூட்டு, அப்ப எந்த கதவும் பூட்டு அல்ல, அப்ப தனித்தனியா தான் இருக்க போகுது. அடுத்து எந்த பூட்டும் ஒரு சாவி அல்ல, எந்த பூட்டும் ஒரு சாவி அல்ல. ஓகேங்களா? இது இதுக்கு தொடர்பு இல்ல, இது வந்து இதுக்கு தொடர்பு இல்ல. ஓகேங்களா? இப்ப முடிவுகள் இருக்கு, எந்த கதவும் ஒரு சாவி அல்ல, எந்த கதவும் ஒரு சாவி அல்ல அப்படி சொல்றாங்க. இது நம்ம ஒரு தீர்க்கமா ஒரு கன்ஃபார்ம் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா கதவு பூட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பூட்டு சாவி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கதவுக்கும் சாவிக்கும் தொடர்பு படுத்தவே இல்லை. அப்ப கதவும் சாவிக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, தொடர்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்ப என்ன தீர்க்கமா அவங்க கொடுத்த தகவல் வந்து முழுமையா இல்லாதனால இதனை கரெக்ட்னு எடுத்துக்க கூடாது. ஏன்னா கதவும் சாவியும் என்ன பண்ணலாம், தொடர்பு கூட இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். அப்ப என்னால இந்த கொஸ்டின் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால கரெக்டா சொல்ல முடியாது. அப்ப எது எனக்கு சொல்ல முடியாது, தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப செகண்ட், எந்த பூட்டும் ஒரு கதவு அல்ல, கரெக்ட் தானே? எந்த பூட்டும் ஒரு கதவு இல்லைன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுக்குமே தொடர்பு இருக்கு, அடுத்த ரெண்டுக்கு இது தொடர்பு இருக்கு. ஓகேங்களா? அப்ப எந்த பூட்டும் கதவு அல்ல, சரிதான். அப்ப என்ன ஆகுது, முடிவு 2 மட்டும் தான் எனக்கு பின்பற்றுது. அப்ப முடிவு 1 வந்து பின்பற்ற மாதிரி இருந்தாலும் அவங்க கொடுத்த தகவல் முழுமையா இல்லாதனால கரெக்டான பின்பற்று சொல்ல முடியாது.
நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. மொத்தம் 7 நபர் என்ன பண்ணாங்க, வடக்கு நோக்கி ஒரு கிடை வரிசையில இருக்காங்க. எத்தனை பேரு? 7 பேர். 1 2 3 4 5 6 7. ஓகே, அடுத்து என்ன பண்றாங்க, ஏ மற்றும் ஈக்கு இடையில் 2 நபர்கள் மட்டுமே அமர்ந்திருக்காங்க. ஏ மற்றும் ஈக்கு இடையில எத்தனை பேர்? 2 பேர். ஓகே, அப்ப ஏ இ எங்க என்ன போடல, வச்சிருப்போம். ஓகே, அடுத்து பி என்பவர் மட்டுமே கியூவுக்கு வலதுபுறம் அமர்ந்துள்ளார். அப்ப கியூவுக்கு வலதுபுறம் பி மட்டும்தான் அமர்ந்திருப்பாரு. அடுத்தது இ மற்றும் கியூவுக்கு இடையில் ஒருவர் மட்டுமே அமர்ந்துள்ளார். அப்ப கியூ இங்க இருக்கா, அப்ப இ இங்க போடுவோம். அப்ப இக்கும் கியூவுக்கு இடையில ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாரு. இப்ப இ ஆல்ரெடி இங்க வந்துச்சு பாருங்க. ஏக்கும் இக்கு இடையில எத்தனை பேர்? 2 நபர்களா? அப்ப இ இங்க போட்டாச்சு. இப்ப ஏ எங்க போட முடியும்? இங்கதான் போட முடியும். ஏவுக்கும் இக்கு இடையில 2 பேரு. அடுத்தது ஆர் என்பவர் பியின் வலதுபுறம் ஏதோ ஒரு இடத்திலும், ஓகேங்களா, பிக்கு வலதுபுறம் ஆர் இருப்பாரு. அதே மாதிரி எஃப்க்கு இடதுபுறத்துல ஏதோ இடத்துல ஆர் இருப்பாரு. ஓகேங்களா, அப்ப பி ஆர் எஃப். அப்ப எனக்கு 3 இடம் தான் கேப் இருக்கா, அதை அப்படியே ஃபில் பண்ணுங்க. பி ஆர் எஃப். ஓகேவா, இப்ப பிக்கு வலதுபுறம் 6, எஃப்க்கு இடதுபுறம் 6. கரெக்டா வந்துருச்சுங்களா? இப்ப எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கிடை வரிசையின் வலது முனையிலிருந்து 3வது இடத்தில் யார் இருப்பா? அப்ப இதான் எனக்கு வலது. அப்ப இந்த வலது முனையிலிருந்து 3வது 1 2 3 யாரு? எஃப். யார் இருப்பாங்க? எஃப் இருப்பாரு. நெக்ஸ்ட் இந்த 2 மும்மைகள் தொடர் மாதிரி இந்த ஆப்ஷன்ல எது இருக்குங்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இது பாருங்க, பி கியூ என்ன இருக்கு? 1 கூடி இருக்கு. கியூக்கு அப்புறம் எஸ் எங்கன்னா 2 கூடி இருக்கு. ஓகேங்களா, பி எல் கியூ என் எஸ் டி. பில இருந்து கியூக்கு என்னது? 16 17 19. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 1 கூடுது, அடுத்த கூடுது, 2 கூடுது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1 கூடணும். கியூ ஆர் 1 தான் கூடுது, ஆர் டி 2 கூடி இருக்கு. எம் என் 1 கூடுது, என் பி 2 கூடுது. டி யூ 1 கூடுது, யூ டபிள்யூ 2 கூடுது. எஸ் டி 1 கூடுது, டி வி 2 கூடுது. ஓகே, அப்ப முதல் எழுத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியல. இப்ப செகண்ட் எழுத்து வச்சு பார்க்கலாம். அப்ப எல்லுன்னு எவ்வளோ? 12. என்னன்னா 14. டீன்னு எவ்வளோ? 20. ஓகே, அப்ப என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் 2 கூடுது, அடுத்த எவ்வளவு கூடுது? 6 கூடுது. அப்ப 2 6 கூடுதான் பார்க்கணும். அப்ப எம்னா 13, ஓனா 15, வீனா 22. அப்ப ஃபர்ஸ்ட் இங்க 2 கூடுது, ஆனா அடுத்த 6 கூட்டினா எவ்வளவு வரும்? 21 தான் வரணும். ஆனா இங்க 22 இருக்கு, அப்ப இது வராது. ஓகே, அடுத்து 9 11 17. அப்ப 9 2 கூட்டினா 11, 11 6 கூட்டினா 17. கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் 2 கூடுது, அடுத்து 6 கூடுது. அப்ப எனக்கு எது கரெக்டா இருக்கு? செகண்ட் உள்ளது எனக்கு கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட், ஒரு சமபக்க முக்கோணத்தின் முனையிலிருந்து வரையப்பட்டுள்ள குத்து உயரம் 9 சென்டிமீட்டர் எனில் அந்த முக்கோணத்தின் பரப்பளவு என்ன? அப்ப சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு கேட்கிறாங்க. இப்ப பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்ம் என்னது? எனக்கு √3/4 இன்டு ஏ ஸ்கொயர். அப்ப நீங்க ஏவோட மதிப்பு இருந்தாலும் பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஏவோட மதிப்பு இருக்கா? இல்ல. ஆனா அது என்ன கொடுத்தாங்க? குத்து உயரம் கொடுத்துருக்காங்க. அப்ப சமபக்க முக்கோணத்துல குத்து உயரம் கண்டுபிடிக்கிற ஃபார்ம் என்னது? √3/2 இன்டு ஏ. ஓகேங்களா, அப்ப உயர மதிப்பு எவ்வளோ? 9 √3/2 இன்டு ஏ. இப்ப என்ன பண்ணலாம்? இந்த 9 இல்ல என்ன பண்ணலாம்? மொத்தமா பெருக்கலாம். இங்க பாருங்களா, 18 வகுத்தல் √3. அப்ப ஏ. அப்ப ஏவோட மதிப்பு எவ்வளோ? 18 √3. அப்படிங்க அப்ளை பண்ணிடலாமா? அப்ப √3/4 இன்டு 18/√3 ஸ்கொயர். ஓகேங்களா, இப்ப எனக்கு எவ்வளவு வந்திருக்கும்? √3 அப்படியே வச்சுக்கலாம், பை 4. இங்க 18 ஸ்கொயர் பண்ணோம்னா 324 வகுத்தல் √3 ஸ்கொயர் பண்ணோம்னா வெறும் 3. ஓகேங்களா, இப்ப அடிக்கலாங்களா? இப்ப அடிங்க. 1 3 3, 1 3 3, 2 அடிக்க முடியாது, 0. 24ல 8. அடுத்து 1 4 4, 2 4 8, மீதி 2, 28ல 7. அப்ப எவ்வளவு வருது? 27 √3. அப்ப சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு எவ்வளவு? 27 √3. நெக்ஸ்ட், ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் வருடாந்திர கூட்டு வட்டி முறையில் 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 12,000 மீதான கூட்டு வட்டி என்ன? ஓகேங்களா, அப்ப நார்மலா கண்டுபிடிக்க போறோம் 12,000 ரூபாய். ஃபர்ஸ்ட் என்னது? ஒவ்வொரு வருடம் 10% தானே. அப்ப ஃபர்ஸ்ட் வருஷம் கண்டுபிடிக்கலாம். இல்ல 10% வரும் 1200. அப்ப கூட்டினா 13,200. ஓகேங்களா, அப்ப முதல் ஆண்டு முடிவுல 13,200 மாறிடுச்சு.
அப்ப இதுல 10% வரும், ஒரு நம்முடைய பாயிண்ட் வைங்க எவ்வளவு வரும் 1320. அப்ப கூட்டினா 0 2 5 4 1. அப்ப 2 ஆண்டு முறை வந்துச்சு 17,520. அப்ப இதுல 10% பாருங்க, ஏன்னா 3 ஆண்டு கண்டுபிடிக்கணும்ல. அப்ப இல்ல 10% 1452. அப்ப கூட்டினா 2 7 9 5 1. இது 3 ஆண்டு முடிவில். ஓகேங்களா? அப்ப அசல் மதிப்பு 12,000 ஆனது 3 ஆண்டு முடிவில் எவ்வளவு மாறுது 15,972 மாறுது. எனக்கு என்ன கொஸ்டின், கூட்டு வட்டி தானே கேக்குறாங்க. அப்ப கூட்டு வட்டி என்ன பண்ணும், மொத்த தொகையில இருந்து அசலை கழிக்கணும். அப்ப 15,972ல 12,000 போச்சுன்னா எவ்வளவு வரும் 3,972. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், இரண்டு கனசதுரங்களின் கன அளவுகளின் விகிதம் 729:1331 ஆகும். அவற்றில் மொத்த புறப்பரப்பின் விகிதம் என்னவாக இருக்கும்? ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. இப்ப கன அளவு, அப்படினால விகிதம் வந்து பாத்தீங்கன்னா கியூப்ல தான் இருக்கும். எதுல இருக்கணும், கியூப்ல தான் இருக்கணும். அப்ப 729:1331. அப்ப கன அளவுனா கியூப் தானா, அப்ப எதோட கியூபா இருக்கும் 9 கியூப். இது எவ்வளவு வரும் 11 கியூப். ஓகேங்களா? அப்ப கன அளவு வந்து எனக்கு என்ன கியூப்ல தான் இருக்கு. அப்ப 9 கியூப் 11 கியூப். அப்ப பரப்பளவு எப்படி இருக்கும், ஸ்கொயர்ல இருக்கணும். பரப்பளவு எதுல இருக்கணும், ஸ்கொயர்ல இருக்கணும். அப்ப கன அளவுனா கியூப்ல இருந்துச்சா, பரப்பளவு எதுல இருக்கும், ஸ்கொயர்ல இருக்கு. அப்ப 9 ஸ்கொயர் 11 ஸ்கொயர். அப்ப எவ்வளவு வரும் 81:121. அப்ப ஆன்சர் எவ்வளவு 81:121. இதே இது பக்கம்னு கேட்டிருந்தாங்கன்னா அது வெறும் எண்ணாதான் இருக்கும். ஓகேவா? 9:11 சொல்லுவேன். ஓகேங்களா? பக்கம்னா நார்மல் நம்பர், பரப்புனா அதை ஸ்கொயர் பண்ணிருக்கணும், கனம்னா அதை கியூப் பண்ணிருக்கணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டினை பாருங்க. இதே மாதிரி தொடர்பு எங்க இருக்கு கேக்குறாங்க. 3 12 36. இங்க என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 3ல இருந்து 12 பெருக்கல் 36, 3ல இருந்து 12 பெருக்கல் 36. அதே மாதிரி 8 32 96 இருக்கா. அப்ப 8ல இருந்து 12 பெருக்குனா 96. இவ்வளவுதான் கான்செப்ட். இங்க இடையில உள்ள நம்பர் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்றதா இருக்கு, அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப முத நம்பரை 12 லாஸ்ட் நம்பர் வருது, முத நம்பரை 12 லாஸ்ட் நம்பர் வருது, அவ்வளவுதான். இப்ப பாருங்க 12ஓட 12 பெருக்குனா வரும் 144 வரணும். ஆனா இங்க இருக்கா, இல்ல. இப்ப இங்க 12 இதோட 12 பெருக்குனா வரும் 144 வருது. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் எது கரெக்டா இருக்கு, ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? அப்ப நடுவுல உள்ள நம்பரை நீங்க பார்க்காதீங்க. இந்த முத நம்பரை 12ஆல பெருக்குனா லாஸ்ட் நம்பர் எனக்கு வரணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட், பின்வரும் கோவையை சுருக்குக. இங்க என்ன இருக்கு 9,993 இன்ட்டு 10,007. இதனை எப்படி எழுதிக்கலாம், 10,000 மைனஸ் 7 இன்ட்டு 10,000 பிளஸ் 7. ஓகேங்களா? ஏன்னா 10,007 போச்சுன்னா 9,993, 10,007 கூட்டினா 10,007. ஓகேங்களா? இப்ப a மைனஸ் பி ஏ பிளஸ் பியா, இப்ப a மைனஸ் பி ஏ பிளஸ் பி. அப்ப இது ரெண்டையும் பிறகு என்ன வரும், a ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர் தானே. அப்ப ஃபர்ஸ்ட் 10,000 ஸ்கொயர் பண்ணும். எப்படி 10,000 ஸ்கொயர் பண்றது, மொத்தம் 4 ஜீரோ இருக்கா. அப்ப திரும்ப என்ன பண்ணுங்க, ஒண்ணு 4 ஜீரோ போடுங்க, அவ்வளவுதான். 10,000 ஸ்கொயர் பண்ணியாச்சு. அடுத்து மைனஸ் 7 ஸ்கொயர் பண்ணா 49. அப்ப இங்க என்ன பண்ணும், இதுல இருந்து 49 கழிக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த 2 ஜீரோ வந்தா 100 தானே. அப்ப 100ல 49 போச்சா மீதி எவ்வளவு வரும் 51. ஓகேங்களா? அப்ப லாஸ்ட்ல 51 வரணும். ஓகேங்களா? அப்ப 2 இடத்துல இருக்கு, மீதி விட்டுருங்க. ஓகேங்களா? அப்ப மீதி எத்தனை ஜீரோ இருக்கு, மொத்தம் 8 ஜீரோல 2 ஜீரோ போயிடுச்சா, மீதி எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை 9 நீங்க போடணும். அப்ப இங்க எத்தனை ஜீரோ இருக்கு, 1 2 3 4 5 6 ஜீரோ இருக்கு. அப்ப 6 9 நீங்க போடணும், 6. ஓகேங்களா? அப்ப 6 9 5 1 எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க 1 2 3 4 5 9 தான் இருக்கு. அப்ப எனக்கு இது வராது, எனக்கு 6 9 5 1 வரணும். இப்ப இங்க 1 2 3 4 5 6 51. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் எது கரெக்ட், லாஸ்ட் உள்ளது எனக்கு ஆன்சர். நெக்ஸ்ட், ஒரு தொகையானது ஏ பி சி மற்றும் டி ஆகிய 4 உறுப்பினர்களுக்கு 4:7:9:3 என்ற விகிதத்தில் விநியோகிக்கப்பட வேண்டும். சி என்பவர் டியை விட 720 அதிகமா பெற்றார் எனில் சி மற்றும் பி ஆகியோரின் பங்குகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன? ஓகேங்களா? இப்ப சி டி, ஓகே, சி வந்து என்ன பண்றாரு, சி டி தான் 9:3. ஓகே, இப்ப எழுதிக்கலாம் ஏ இஸ்டு பி இஸ்டு சி இஸ்டு டி. எவ்வளோ 4 7 9 3. ஓகே, இந்த சி வந்து என்ன பண்றாரு, டியை விட 720 அதிகமாக சொல்லலாம். அப்ப அதிகம் குறைவு அப்படின்னு வந்தாலே
ரெண்டு பேரும் டிஃபரன்ஸா சொல்றான். ஓகேவா? அப்ப 9 3 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 6. அப்ப அந்த 6 பங்கு தான் எவ்வளோ? 720. 6 பங்கு எவ்வளோ? 720. அடுத்து என்ன சொல்றாங்க? சி மற்றும் பி. சி மற்றும் பி ஆகிய பங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம். ஓகேவா? அப்ப சிக்கும் பிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு வரும்? 7 9 வித்தியாசம் எவ்வளோ? 2. அப்ப 2 பங்கு எவ்வளவு வரும்? அவ்வளவுதான் கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் 6. அப்ப 720. இவங்க ரெண்டு வித்தியாசம் 2. அப்ப அது எவ்வளவு வரும்? கண்டுபிடிக்கலாமா? அப்ப 6 பங்கு 720 ஒரு பங்கு எவ்வளவு வரும்? 1 6 6 12 6 72 0. அப்ப ஒரு பங்கு 120. அப்ப ரெண்டு பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? 240. அப்ப ஆன்சர் இது கரெக்ட். 240. நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மாணவர்களை கொண்ட ஏ மற்றும் பி ஆகிய 2 வகுப்பறைகள் உள்ளன. 5 மாணவர்களை ஏ வகுப்பிலிருந்து பி வகுப்பிற்கு மாற்றப்பட்டால் பி வகுப்பு மாணவர் எண்ணிக்கை ஏ வகுப்பை விட 2 மடங்கு அதிகம். பி வகுப்பிலிருந்து ஒரு மாணவர் ஏ வகுப்பிற்கு அனுப்பப்பட்டால் பின்னர் 2 வகுப்பறையிலும் ஒரே எண்ணிக்கையில மாணவர் இருப்பார்கள் எனில் பி வகுப்பில் எத்தனை மாணவர்கள் இருப்பாங்க? தான் கொஸ்டின். ஓகே, மொத்தம் 2 கிளாஸ் இருக்கு, ஏ பி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 5 மாணவர்களே ஏல இருந்து பிக்கு மாத்துறாங்க. ஓகேவா? அப்ப ஏல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல 5 பேரை கழிக்க போறேன். அந்த 5 பேர் எங்க போறாங்க? பிக்கு போக போறாங்க. அப்ப இங்க 5 பேர் கழிக்கிறேன். இந்த 5 பேர் எங்க போயிட்டாங்க? பிக்கு போயிட்டாங்க. அப்ப பி பிளஸ் 5 இங்க ஏ மைனஸ் 5. அடுத்து என்ன சொல்றாங்க? ஏ வகுப்பை விட 2 மடங்கு. ஓகேவா? இந்த பியோட மதிப்பு எவ்வளவு இருக்குமா? இந்த இப்ப உள்ளதுல 2 மடங்குன்னு சொல்றாங்க. அப்ப 2 ஏ மைனஸ் 5. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? பில இருந்து ஒரு ஆளு ஏக்கு அனுப்புறாங்க. ஓகேவா? அப்ப பில 1 கழிங்க. அப்ப பில 1 கழிச்சு என்ன பண்ணும்? ஏல 1 கூட்டணும். ஓகேங்களா? இப்ப எனக்கு என்ன வரும்? இந்த மைனஸ் 1 வந்தா பிளஸ் 1 ஆயிருமா? அப்ப என்ன ஆகும்? ஏ பிளஸ் 2. ஓகேங்களா? அப்ப பி. ஓகே, இந்த மைனஸ் வந்தா பிளஸ் 1. ஆல்ரெடி பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் 2 ஆயிரும். அப்ப ஏ பிளஸ் 2 என்னது? பி. அப்ப பி யோட மதிப்பு என்ன பண்ணலாம்? ஏ பிளஸ் 2 அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க அப்படியே பாருங்க. அப்ப பிக்கு என்ன பண்ணலான்னு? ஏ பிளஸ் 2 அப்ளை பண்ணுவேன். அப்ப ஏ பிளஸ் 2 அப்ளை பண்ணாகும் பிளஸ் 2 பிளஸ் 5 எவ்வளவு? பிளஸ் 7 ஆயிருமா? அப்ப இங்க 2a மைனஸ் 10, இங்க a பிளஸ் 7 வந்துடும். ஓகேங்களா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன்? இந்த ஏவை இங்கிட்டு கொண்டு வர போறேன். இந்த மைனஸ் 10 அங்கிட்டு கொண்டு போறேன். அப்ப ஏ இங்க வந்தா மைனஸ் ஏவா? அப்ப 2 ஏல ஏ போச்சுன்னா ஒரு ஏ. இந்த மைனஸ் என்ன பண்ணா பிளஸ் 10. அங்க ஒரு ஆல்ரெடி 7 இருக்கு, எவ்வளவு இருக்கும்? 17. அப்ப ஏ வகுப்புல எத்தனை பேர் இருப்பாங்க? 17 பேர் இருப்பாங்க. அப்ப பி வகுப்புல எத்தனை பேர் இருப்பாங்க? ஏ பிளஸ் 2 தானே. அப்ப 17 பிளஸ் 2 எவ்வளவு வரும்? 19 தானே. அப்ப பி வகுப்புல எத்தனை பேர் இருப்பாங்க? 19 பேர் இருப்பாங்க. எனக்கு கொஸ்டினே கேட்டாங்க, பி வகுப்புல எத்தனை பேர் தான் கேட்டாங்க. அப்ப பி வகுப்புல எத்தனை பேர் இருப்பாங்க? 19 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு வீடியோ பொறுமையா பார்த்து கொண்டது ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதே மாதிரி ரயில்வே தேர்வுக்கு தயவு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வீடியோ முழுமையா பார்த்துட்டே வரட்டும். ஏன்னா வரக்கூடிய தேர்வுல இதே மாதிரி பேட்டர்ன்ல வினாக்கள் கேட்டாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வேகமா நீங்க ஆன்சர் பண்ணி அடுத்தடுத்த கொஸ்டின் ஈஸியா மூவ் பண்ணவும் ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ரிக்வெஸ்டாக சொல்றோம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண கூட பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.